படம் செம்ம வேற லெவல் ப்ரோ. உள்ள போன 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் உங்களை நீங்களே நினைச்சாலும் எந்திரிச்சு வெளியே வர முடியாது, அந்த மாதிரி உள்ள உட்கார வச்சிடும். இன்டர்வல் பிளாக் கூட வரும்போது நீங்க யோசிப்பீங்க எந்திரிச்சு வெளியே போடுமா, சீன் ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் லைக் அம்மா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. கல்லெல்லாம் அடிக்கும்போது நம்மளே எவ்வளோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது ஒரு வாட்டியும் அடிச்சு வேற லெவலில் இருக்கும். ஃபீல் எல்லாம் நீங்க உள்ள போனீங்கன்னா தான், எஸ்பெஷலி தியேட்ரிக்கல் வாட்ச் தான் செம்மையா இருக்கு. நாங்களும் கொடைக்கானல் போனோம். இவன் தான் குணா. ஆனா குணா கேவ்ல மாட்டல. செம்ம படம், வேற லெவல் பண்ண போடலாம். டெய்லி ட்ரிப் வர எல்லாருமே வந்து இதை பார்க்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா போகணும்ல, அந்த கேங்கை காப்பாத்திட்டு எல்லாரும் சேர்த்து போகணும். வாடா போறான்னு எவனா போடுவோம் அந்த மாதிரி எவனா கேரக்டர் கனெக்ட் ஆச்சு. கேங்ல ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி சௌபி இவன் தான் மெயின். நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம். ப்ரோ படம் வேற லெவல் எடுத்துக்கிறாங்க ப்ரோ. மலையாளம் வந்து சினிமாகிராஃபி சூப்பரா பண்றாங்க. படம் தரமா இருக்கு, நல்லா இருக்கு. ஐஎம்டிபில எனக்கு கேட்டீங்கன்னா 8 கொடுக்கலாம். நல்ல படம். நம்ம ஊரு தான் கொடைக்கானல், நம்ம அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கேரளால இருந்து வந்து நம்ம ஊரை பத்தி நமக்கே சொல்லித்தரா. நல்லா இருந்தது. நம்ம குட்டன் ரோல் சூப்பரா இருந்தது. படம் பாருங்க, நல்லா இருக்கு. படம் வந்துட்டு இட் வாஸ் ரியலி குட் மூவி. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தான் ஒரு மாதிரி டல்லா போச்சு. பட் ஒன்ஸ் தே ரீச் தட் கொடைக்கானல், அந்த குணா கேவ் கிட்ட போனதுக்கப்புறம் இருந்து யூ ஆர் அட் த எட்ஜ் ஆஃப் த சீட் ஒன்லி. டெஃபினெட்லி ஹவ் டு see this movie. நான் என்னன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பிரேமலு பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த பிரம்மயுகம். ஸோ மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் சம்வேர் எல்ஸ். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வி ஹவ் டு மேக் மூவிஸ் லைக் தெம் வித் தட் லோ பட்ஜெட். அந்த அளவுக்கு ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா we should also make that. That's what I feel. Everyone should come and watch this movie. மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டேரக்டருடைய இதுக்கு முன்னாடி படம் ஜானி மேன் வந்து நான் ஸ்டோரி மட்டும் கேட்டிருக்கேன். ஆனால் ஸ்டோரி கேட்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் அப்பா கூட வந்தேன். ஆக்சுவலாக அப்பாவும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது படம். நான் போய் இந்த ஜானி மேனையும் இன்னைக்கு நைட்டே பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. It was a great movie. Everybody should come and watch from the theaters. That's it. Thank you. Best scene, actually the entire movie was good. There was no lag. Everybody would like this movie. There was no lagging element. Both halves were equally good. And that portion where a friend is willing to save his, a friend in danger, that warmth amongst the friends, that was really good. That was a scene which I liked the most, where Saubin is actually telling I will go and release my friend, save my friend from the cage. That scene was the most touching one. Thank you. இதில் என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, இது வந்து இப்படி இந்த குணாக்கே வந்து ஆக்சுவலாக இப்போ ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு போன ஒரு ஃபீல் வரும். அங்கே இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் போர்டு இருக்குன்னா அந்த இடத்துக்கு ஏன் போகக்கூடாது, அதில் இருக்கிற ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸு. இது ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதனால் அந்த ட்ரூ ஸ்டோரியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விடமா படத்தோட மியூசிக் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. படத்தில் பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக தேட்டரில் தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது நீங்கள் ஜானர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறத விட லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஒன்றா கொடைக்கானல் போகிறாங்க. அங்கே அவங்க பண்ணுற தப்புனாலும் ஒன்று நடக்குது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில். ஆனால் அதையே எப்படி வெளியே கொண்டு வராங்க, தப்பிச்சு வராங்க, அதுதான் மெயினான பிளாட்டு. பட் அந்த பிளாட்டை வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க. கேமராமேன் எஸ்பெஷலி நைட் சீன்ஸ் எல்லாம் நைட் விஷன்லாம் போட்டு எடுக்காமல் கரெக்டாக நைட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் இது நம்ம கேங்லேயே கேங்ல இந்த கோளாறுன்னு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்களே, உங்களோட அசல் கோளாறு மாதிரி வேற லெவலில் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம கேங்லேயே இருப்பாங்க நிறைய பேர். நம்ம கேங்கே இது பண்ணலாம், இது பண்ணாதலான்னா அதுக்குள்ள போய் விழுகிறது அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். இப்போ மற்ற ஸ்டேட் படங்கள்லாம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அது எப்படி பார்க்க? அது ரியலாக நல்ல படம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வரவே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தது மம்முட்டியோட படமும், அதுவும் மோனோக்ரோமில் இருந்துச்சு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில். அதுவுமே டக்கராக இருந்துச்சு. பின்னா இப்போ டொவினோ தாமஸோட படம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. லைக் இந்த இயர் பார்க்கும்போது லைக் மலையாள மூவி இண்டஸ்ட்ரிக்கு செம்ம ஸ்டார்ட்டு, சூப்பர் ஸ்டார்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் லைக் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் தான் அந்த ஊரை பற்றி காட்டுவாங்க. அவங்க போகிறது வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் தே ஸ்டார்டட் அந்த கேவுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த கேவ் அவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போவாங்க. அப்பயே யூ வில் பி அட் தி எட்ஜ் ஆஃப் த சீட்.
ஸ்க்ரீன் பிளே வேற லெவல், ஆர்ட் டைரக்ஷனும் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கேவை வந்துட்டு அப்படியே ரியலிஸ்டிக்கா அவங்க கயிறு கட்டி இறக்குறது எல்லாமே காட்டினதுலாம் வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் டெடிகேஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். எனக்கு வந்துட்டு லைக் அந்த கேங், ஹோல் கேங்கே நம்ம பாய்ஸ் கேங் மாதிரி தான், எது செய்யாதான்னு சொல்கிறோமோ அதான் செய்கிற கேங் மாதிரி இருந்தது. ஸோ டெஃபினட்டாக எல்லாரும் வந்து பார்க்கணும் படம். நல்லா இருக்கு. யாரோட ரோல் கனெக்ட் ஆச்சு? இல்லை, ஓவரால் எவ்ரிவன் டிட் வெல். யாரோட ரோல் வந்து கனெக்ட் ஆச்சு கேங்ல இந்த மாதிரி ஏன் அப்படி இல்லை, இந்த ரோல் வந்து யாரோட கனெக்ட் ஆச்சுன்னா எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகும். படத்தில் வந்து ஒரு 11 பசங்க இருக்காங்க. இது இல்லாமல் நம்ம இப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து நம்ம இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோன்னா நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட் பீப்புள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே வந்து ஆக்சுவலாக படம் வந்து early 2006 2003 நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக செட்டில் இருந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். படத்தோட மியூசிக் இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சீட்டோட டிப்லேயே உட்கார வைக்கணும்னு தான் சொல்லணும். படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரும். எல்லாருக்குமே இன்டர்லிங்க் ஆகும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். யாருக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாது. மஸ்ட் வாட்ச். இப்போ அதர் ஸ்டேட் மூவிஸ் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஹிட் ஆகுது, தமிழ் ஆடியன்ஸ் அது எப்படிப்பா? இது ஆக்சுவலாக அதர் ஸ்டேட் மூவினே சொல்ல முடியாது. இந்த படத்தில் ஒரு தமிழ் கேரக்டர் வந்ததுன்னா அந்த தமிழ் கேரக்டராகவே தான் பேசும். மலையாள கேரக்டர் இருந்தால் அந்த மலையாள கேரக்டர் மலையாளவே தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு இன்டர்லிங்காக கனெக்ட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக இது ஒரு மலையாள மூவியாகவும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, தமிழ் மூவியாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஈஸியாக தான் பேசுகிறாங்க, டைலாக் ஆகட்டும், கூட சப்டைட்டில்ஸ் இருக்குது, புரியாதவங்க ஈஸியாக படித்து புரிஞ்சிக்க முடியும், இன்டர்லிங்க் ஆகும்.